அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டியது வந்து ஒரு ஒரு கட்சி தலைவருடைய முதற்கட்ட பணி. அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா அவர்கள் கூட வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக வந்து அன்பழகன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தோழர்கள் வந்து அவ்வளோ கட்டமைப்பாக இருந்தது. அவருடைய அறிக்கையும் கருணாநிதி ஐயா அவர்களுடைய அறிக்கையும் அன்பழகன் சார் அறிக்கையும் ரெண்டுமே ஒன்றுபட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது அவருடைய அறிக்கையும் இவர் அன்பழகன் ஐயா அவர்களுடைய அறிக்கையும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ரெண்டுமே எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா உடல் தான் இரண்டே தவிர ஆனால் அவங்களுடைய கருத்துக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இவங்களுடைய இப்போ இவங்க நடத்துகிற கட்சி இருக்கிறவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு வந்து அவங்க